உயர்நீதிமன்றம் ரொம்ப க்ளீனாக 5 வருஷம் இழுப்பாங்கிறதுக்காக ஒரு மாதத்தில் கொடு, 1.5 மாதம் உனக்கு டைம், 1.5 மாதத்துக்குள்ளே ரிப்போர்ட்டை கொடு. இன்னொன்று அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு நீ அவங்கள விட்டுறக்கூடாதுல்ல, அதனால் நகை காணாமல் போனதை பற்றியும் விசாரித்து கொடுங்கள் அப்படின்னு மிக மிக இமாலய தீர்ப்பை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையில் இன்னொருத்தர் இப்போ இது சென்னை எழும்பூர் அந்த துணை உதவி கமிஷனர் அவர்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன 48 லட்சம் ரூபா நிகிதா ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு புகாரை உதவி கமிஷனர் எழும்பூரில் கொடுத்துருக்காரு. புகார் கொடுத்தவருக்கு சொல்கிறேன், 48 லட்சம்னா நீங்கள் உதவி கமிஷனர் எழும்பூர்லாம் கொடுக்கக்கூடாது. சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் மத்திய குற்றப்பிரிவுன்னு ஒன்று இருக்குது இதில் கமிஷனர் ஆஃபீஸில், அங்கே போய் தான் கொடுக்கணும். 48 லட்சம் ஏமாந்துருந்தீங்கன்னா இங்கே